Praise the Lord. எனக்கு பிரியமானவர்களே, வெல்கம் யூ டு த மந்த் ஆஃப் ஜூலை. ஜூலை மாதத்துக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். ஜூலை என்றால் 7வது மாதம். 7 என்றால் பைபிளில் பூரணம். நான் நம்புகிறேன் இந்த மாதத்தில் நிறைய விஷயத்தில் நாம் பூர்ணப்பட போகிறோம். ஆக்சுவலி நாம் பூர்ணமாக தான் இருக்கிறோம் அக்கார்டிங் டு த பைபிள். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை நாம் பார்ப்போமா? ஆமோஸ் 9:12, இங்கிலீஷில் 11 வரும். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுது போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொன்னார்னா நிச்சயமாக செய்வார். அவர் கட்டளையிட்டா நிற்கும், அவர் சொன்னால் ஆகும். ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் அது. ஒரு குட்டி ஸ்டோரி உங்களை சொல்லும்படி ஆசைப்படுறேன். ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு பழைய வயலினை அந்த ஆன்டிக் ஷாப் கொண்டு வந்தான். அந்த பழைய வயலினை எப்போயாவது விற்கிறதுக்காக கொண்டு வரான். அப்போ அந்த ஆன்டிக் ஷாப்காரர் சொல்லிட்டார், இது ரொம்ப ஓல்டாக இருக்குது, இதுக்கு மதிப்பே இல்லை, என்ன 10 வெள்ளி தரேன், எடுத்துகிட்டு போயான்னு. அப்படியே பேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அங்கேருந்து ஒரு வித்வான் வராரு. அந்த வயலினை பார்த்துட்டு, கொண்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து அவர் வாசிக்கிறார். அவர் வாசிக்க 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 அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே பிரமித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது பாருங்கள் அந்த வயலினுடைய மதிப்பு. உடனே அவர் சொல்கிறாரு, இது பயங்கரமான வயலின், நீங்கள் எனக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, இந்த கதையில் நம்ம பார்க்குற ஒரு மோரல் என்னவென்றால், வயலின் சேம் தான், மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் தலைவர் எடுத்தார் பாருங்கள் கையில், வித்வான் கையில் அந்த வயலின் எடுக்கப்பட்ட உடனே அந்த வயலினோட மதிப்பே போச்சு, ஏறிடுச்சு அப்படியே. அதே போல தான் நம்மளாம் இந்த வசனத்தின் பிரகாரம் இங்கிலீஷில் புரோக்கன்னு போட்டிருக்கோம். தமிழில் விழுந்து போன, நாம் விழுந்து போன நம்மை ஏதோ சில துவாரங்கள் ஓட்டைகள் நம்மளோட வாழ்க்கை இருக்கலாம், அப்படியே நொறுங்கி போயிருக்கலாம். கர்த்தர் கையில் நம்ம எடுத்தாருன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை அப்படியே ஸ்தாபித்து சரிப்படுத்திடுவார். இந்த மாதத்தில் நான் நம்புகிறேன் எனக்கு அன்பானவர்களே, நிறைய விஷயத்தில் நாம் விழுந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அநேக காரியங்களை நம்ம மறுசீரமைப்பு செய்ய போகிறார். திறப்புகளை அடைக்கப் போகிறார். பழுது உள்ளதை சீர்படுத்த போகிறார். ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் தெரியுங்களா, அந்த மாதிரி நம்ம மாறப்போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், எதிர்பாருங்க, விசுவாசிங்க, அப்படியே நடக்கும். ஆமென், ஆமென். பிளஸட் ஜூலை டு யூ. அனைவரும் சந்தோஷமாக இருங்க. இந்த ஜூலை மாதம் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.